ரத்தம் தெரிக்க கொலை நடுங்க வைக்கிற 10 ஸ்லேஷர் ஹாரர் மூவி பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்ல போற இந்த 10 படங்களுமே வயலன்ஸுக்காக 18+ ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்குங்க. யாருக்கெல்லாம் பிளட் கொடூரமான வயலன்ஸ்லாம் பிடிக்காதோ அவங்களாம் இந்த படங்களை பார்த்துறாதீங்க, ஏன்னா அவ்வளோ கொடூரமா இருக்குங்க. சரி வாங்க நம்மளோட லிஸ்டுக்குள்ளார போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் மை பிளடி வேலண்டைன். ஒரு சுரங்க விபத்துக்கு அப்புறம் சுரங்க தொழிலாளி போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தன் பல வருஷம் கழிச்சு ஊருக்குள்ளார வராங்க. கையில பிக்காச வச்சுக்கிட்டு கண்ணில் பாக்குறவங்க எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றாங்க. இவன் கண்ணில் மாட்டிட்டான், நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன். ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தோட அன்கட் வெர்ஷன்ல பல கொலைகள்லாம் ரொம்பவே கொடூரமா இருந்ததுனால தியேட்ரிக்கல் ரிலீஸ் அப்போ பயங்கரமான சென்சார்ஷிப்க்கு அப்புறம் தாங்க ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல 3Dல மேக் பண்ண ஸ்லாஷர் மூவினா அது இந்த படம் தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. அமேசான் பிரைம் வீடியோ OTT தளத்துல நீங்க இந்த படத்தை பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் A Nightmare on Elm Street. நீங்க தூங்கும் நேரத்துல தாக்கும் ஃப்ரெட்டி க்ரூகர்ங்கிற ஒரு அமானுஷ்ய கொலையாளி. கனவுல நீங்க இறந்து போனாலும் நிஜத்துல நீங்க இறந்துருவீங்க. இந்த கான்செப்டை வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சுதாங்க எடுத்திருக்காங்க. நியூஸ் பேப்பர் செய்தியில சில இளைஞர்கள்லாம் கனவுலயே இறந்ததா தகவல் வந்திருக்குங்க. அந்த செய்தி துணுக்க அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர்ற கதாபாத்திரமான ஃப்ரெட்டி க்ரூகரோட கையில இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமான இரும்பு கத்திகளால ஆன ப்ராப்ல செஞ்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அபிஷியலா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. சில ஃபேன் மேட் தமிழ் டப்பிங் எல்லாம் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் OTT தளத்துல பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் எக்ஸ். ஒரு அடல்ட் திரைப்படம் எடுக்கிறதுக்காக ஒரு பண்ணை வீட்டுக்கு போறாங்க ஒரு குழு. அந்த குழுவை வயசான தம்பதிகள் கொடூரமா தாக்கி வேட்டையாடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதைங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகை மியா கோத் வயதான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க, யங்கான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. வயதான கதாபாத்திரமான பெர்ல் கதாபாத்திரத்துக்கு இவங்க பல மணி நேரங்களா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா நீங்க அமேசான் பிரைம் OTT தளத்துல பாத்துக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்லயும் இந்த படம் அவைலபிளா இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் தி கலெக்டர். திருட போன வீட்டிலேயே திருடங்களை விட கொடூரமான கொலையாளி ஒருத்தன் எல்லா இடத்துலயும் பயங்கரமான உயிர்கொல்லி டிராப்புகளை வச்சிருக்காங்க. இத ஒரு இளைஞன் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனுங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற டிராப் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை வந்து சா படத்து கூடயும் இன்னும் பல ஸ்லாஷர் மூவி கூடயும் கம்பேர் பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆரம்பத்துல இந்த படத்தை சா யூனிவர்ஸ் கதை கூட லிங்க் பண்ணி தான் எடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிரியேட்டர்ஸ் இந்த படத்தை சோலோவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. அமேசான் பிரைம் OTT தளத்துல நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் யூ ஆர் நெக்ஸ்ட். ஒரு குடும்பம் ஒரு மாளிகையில கொண்டாட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல விலங்குகள் போன்ற மாஸ்க் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு இருக்கிற சில நபர்கள் வந்து வீட்டை சுத்தி வலிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே கொலவெறி தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பொண்ணு சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனுங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல யூஸ் பண்ண மாஸ்க் எல்லாமே சாதாரணமா ஹாலோவின் நேரங்கள்ல கிடைக்கக்கூடிய மாஸ்கையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப கூட ஹாரர் ரசிகர்கள்லாம் இந்த மாஸ்கை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச பட்ஜெட்லயே எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா இதோட புத்திசாலித்தனமான ஸ்கிரீன் பிளேனாலேயே ஒரு கல்ட் கிளாசிக்கா இந்த படம் மாறிடுச்சுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் OTT தளத்துல பாத்துக்கலாம். நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் ஃபியர் ஸ்ட்ரீட் ட்ரைலஜி.
ஒரு சாதாரண நகரம், ஆனா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா தொடர்ற ஒரு கொடூரமான சாபம். அந்த சாபத்தினாலேயே முகமூடி அணைஞ்ச சீரியல் கில்லர்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளயும் திடீர்னு வந்து இங்க இருக்கிறவங்களை எல்லாம் டெரரைஸ் பண்றாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் 3 பாகங்களா இருக்குங்க. 3 பாகமும் வேற லெவல்ல இருக்குங்க. முக்கியமா பார்ட் 2ல வர்ற கேம்ப் நைட் விங் ஸ்லாஷர் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல கொடூரமா இருக்குங்க. ஹாரர் ரசிகர்கள் எல்லாத்தையும் கலங்கடிச்ச சீன்ஸா அந்த காட்சிகள்ல இருக்குங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாரர் பட வரலாறுல கலக்கின சீரியல் கில்லர்ஸ் ஆன மைக்கேல் மேயர்ஸ், ஜேசன், கோஸ்ட் ஃபேஸ் இவங்க இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி கொஞ்சம் இவங்க எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வழக்கமா ஒரு ட்ரைலஜினா ஒரு படம் இந்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த படம் ஒரு வருஷமோ 2 வருஷமோ தாண்டி வரும், அதுக்கு அடுத்த படம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு வருங்க. ஆனா இந்த 3 படங்கள் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் காரங்க ஸ்பெஷலா 3 வாரங்கள் இடைவெளி விட்டு ஒரே வருஷத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதனையாவே இருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. நீங்க அதை நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் ஹை டென்ஷன். இரு தோழிகள் கிராமப்புறத்துல இருக்கிற வீட்டுக்கு வெக்கேஷனுக்காக குடும்பத்தோட வராங்க. ஆனா ஒரு நள்ளிரவு பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் வீட்டுக்குள்ளார புகுந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா காட்சியுமே கொலை நடுங்க வைக்கிற பதட்டமான உயிர் பிழைக்கிற சீன்ஸ் மட்டும்தாங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன். ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஹாரர் திரைப்பட வரலாற்றிலேயே ரொம்பவே விவாதிக்கப்பட்ட கிளைமேக்ஸா இருக்குங்க. ட்விஸ்ட்ங்கிற காரணத்தை காட்டி கொஞ்சம் இந்த படத்தை இவங்க கெடுத்து வச்சுட்டாங்களோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்லாஷர் சீன்ஸ்ல வேற லெவல்ல இருக்குங்க. இந்த படத்தை இயக்குனதுக்கு அப்புறம் தான் அலெக்சாண்டர் ஜேக்கு ஹாலிவுட் ஸ்லாஷர் படமான தி ஹில்ஸ் ஹேவ் ஐஸ்ங்கிற படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பே கிடைச்சிருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு படங்க. அதனால இந்த படத்தை பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. இந்த படத்தை நீங்க இங்கிலீஷ்லயும் பிரெஞ்சுலயும் அமேசான் பிரைம் OTT தளத்துல நீங்க பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் ஸ்கிரீம். ஒரு சிறிய நகரத்துல கோஸ்ட் ஃபேஸ்ங்கிற ஒரு முகமூடி அணிஞ்ச கொலையாளி இளைஞர்கள் எல்லாத்தையும் துரத்தி கொல்றாங்க. யார் இந்த கொலையாளி, எதனால இளைஞர்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி கொல்றாங்க, எதுக்காக இந்த கொலைகள் நடக்குதுங்கிற மர்மத்தை கடைசி வரைக்கும் த்ரில்லரா மிஸ்ட்ரியா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற இந்த கோஸ்ட் ஃபேஸ்ங்கிற மாஸ்க் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு காஸ்டியூம் கடையில சாதாரணமா கடந்த ஒரு காஸ்டியூமை தாங்க செலக்ட் பண்ணி இவங்க இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்லாஷர் ஹாரர் மூவி வரலாறுல கோஸ்ட் ஃபேஸ்ங்கிற இந்த மாஸ்க் வந்து வேற லெவல் ட்ரெண்டிங்க. இப்போ கூட யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு மாஸ்கா இது இருந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்துல ஸ்லாஷர் படங்கிறது வேஸ்ட், வெறுமனே வெட்டிட்டும் குத்திட்டும் தான் இருப்பாங்கிற நிலைமையில இருக்கும் போது ஸ்லாஷர் பட ஜேர்னரையே உயிர்ப்பிக்க வச்சது இந்த ஸ்கிரீன் படம் தாங்க. காரணம் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் மிஸ்ட்ரியும் வேற லெவல்ல இருக்கும். வெறுமனே ஸ்லாஷருக்காக இல்லாம மிஸ்ட்ரிக்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா அபிஷியலா எந்த OTT தளத்திலையும் தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. ஆனா ஃபேன் மேட் தமிழ் டப்பிங் அவைலபிளா தாங்க இருக்கு. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் OTT தளத்துல பார்க்கலாங்க. இந்த படத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. அதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அந்த படங்களோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் நீங்க ZEE5 OTT தளத்துல போய் பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் ஹாலோவின். 6 வயசுலேயே தன்னோட சகோதரியை கொன்ன மைக்கேல் மேயர்ஸ் வந்து மனநல மருத்துவமனையிலிருந்து தப்பிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு வராங்க. அதிலிருந்து ஆரம்பமாகுதுங்க கொலை வரி தாக்குதல்லாம். ஹாரர் பட வரலாற்றையே திருப்பி அமைச்ச படமா இந்த படம் இருக்குங்க. என்னன்னா, இந்த படத்துல வர்ற மைக்கேல் மேயர்ஸோட ஐகானிக்கான முகமூடி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நடிகர் வில்லியம் ஷாட்னரோட ஃபேஸ வச்சு உருவாக்கப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் ஹாரர் படம் பாத்தீங்கன்னா $3 லட்சம் உருவாக்கி $7 கோடி வசூல் செஞ்சு ஹாரர் பட உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச படமா இந்த படம் இருக்குங்க. ஸ்லாஷர் மூவி ஜேர்னல்ஸையே மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்த படம்னா அது இந்த படம் தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அபிஷியலா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. பிளஸ் OTT தளத்துல ஃப்ரீயாவும் பார்க்கலாம். அமேசான் பிரைம்லயும் இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாங்க. இந்த படத்தோட ஃபேன் மேட் தமிழ் டப்பிங்னா ஆன்லைன்ல சில தளங்கள்ல அவைலபிளா தாங்க இருக்கு. கொஞ்சம் போய் தேடி பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் டெரிஃபயர் 2.
த கிளவுன்ங்கிற ஒரு சிரிக்கிற கொலையாளி பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம மனுஷங்களை போட்டு கொண்டு குவிக்கிறாங்க, அதுவும் கொடூரமா சித்திரவதை பண்ணி கொள்றாங்க. இதுதாங்க இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி லைன். இந்த படத்துல காமிக்கிற கோரி சீன்ஸ்லாம் நம்மளால சகிச்சுக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு மோசமா இருக்குங்க. எச்சரிக்கையோடயே பாருங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பல பேர் தியேட்டர்லயே மயங்கி விழுந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க முடியாம பாதியிலேயே தியேட்டர் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரமான கோர் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர்ற கோரான சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஜிஐ யூஸ் பண்ணாம பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ்னாலேயே பண்ணிருக்கிறனால ரொம்பவே தத்ரூபமா இருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்துல நீங்க அதை பார்க்கலாம். இதுதாங்க என்னோட டாப் 10 ஸ்லாஷர் ஹாரர் மூவியோட லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள்ல எந்த படங்களை நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, எந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு நம்ம பிரைட்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றிங்க.